நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த நாளில் ஜோஸ்வா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காய் நான் தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு நான் நன்றியுள்ளவளாய் காணப்படுகிறேன். உங்கள் இந்த ஜோஸ்வா டிவி மூலமாய் உங்களை அனைவரையும் காணும்படி கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுகிற தேவன் ஐயா, நீர் விடுவிக்கிற தேவன் ஐயா, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா, நீ எங்க கூட இருக்கிறவரப்பா, நீ நிகரே இல்லாதவர் ஐயா. நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா நல்ல ஆசிரியரப்பா, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இன்றைக்கி நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவர் பேசுகிற பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தை வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. வேதத்தில் வார்த்தைகள் எல்லாம் நம்மை விடுவிக்கிற வார்த்தை, நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நம்மை கண்டிக்கிற வார்த்தை, நம்மை திருத்துகிற வார்த்தை, நம்மை நடத்துகிற வார்த்தை, தேற்றுகிற வார்த்தை, நம்மை உடைக்கிற வார்த்தை, நம்மை அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட என்ன பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க மறுபடியும் தவறு செய்தாலும், ஆனால் தவறு செய்து கொண்டே இருக்கக்கூடாது, தவறு செய்தாலும் மறுபடியும் இறங்கி அவங்களோடு பேசுகிறார். இப்போ கூட நம்ம கூட அப்படி தான் பேசுகிறார். நம்ம எத்தனையோ தவறு செய்தாலும் மறுபடியும் நம்ம கூட பேசுகிறார். இந்த நாளிலே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தருக்கு நம்மை பார்த்து இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நிமிர்ந்து நடக்க பண்ணினேன்னு சொல்றார். இன்றைக்கு ஒருவேளை எந்த ஆண்டவர் இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, எதிலெல்லாம் நம்ம தலை குனிந்து நடந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இதெல்லாம் ஒருவேளை வெட்கத்தோடு காணப்படுகிறதோ, சில காரியங்கள் நம்ம பிரயாசப்பட்டது, பல காரியங்கள் செய்தது நடக்கவில்லை என்றால், நாம் ஒரு வெட்கத்தோடு கூட நாம் நடந்தாலும் யாரிடம் பேசினாலும் நம்முடைய உள்ளமானது ஒரு காயத்தோடு கூட உள்ள காணப்படும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீ எகிப்திற்கு அடிமைகளாக இராதபடிக்கு இன்றைக்கு சொல்றாரு, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்றார். நிமிர்ந்து நடக்க பண்ண போறாராம். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை வாசித்து கட்டாயம் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் தேவஜனமே. ஒருவேளை பக்தன் அப்படி பாடுறாரு, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பே, ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பே, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல, காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே, காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தே, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. ஆமாப்பா, என் தேவஜனமே, உங்க கூட என் கூட உடன்படிக்கை பண்ணி
இழந்திட்ட யாவை தரப்போகிறாராம். நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறாராம். எந்தெந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. ஏனென்றால் அவர் சிலுவையிலே அவர் தலை சாய்த்தார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய தலை என்னுடைய தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாய் அவர் தலை சாய்க்கப்பட்டவராய் அடிக்கப்பட்டவராய் ஜீவனை கொடுத்தார். எனக்கு அன்பான என் அன்பு பெற்றோரே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணா நீ சில காரியங்களை நம்ம செய்யணும். நமக்கு சில நிபந்தனைகள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிபந்தனையோடு கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியமும் அப்படித்தான். நிபந்தனை இருக்கும். ஆண்டவர் நமக்கு நிபந்தனை சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு லேவியராகமம் 26ல் இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் சொல்ற 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர் என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த நாளிலே என் ஓய்வு நாளை நீ ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்மளை பார்த்து. ஒருவேளை ஆலயத்துக்கு போவது மாத்திரம் அல்ல, அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு சில நேரம் செல்லை மட்டும் நோண்டிட்டு சில நேரம் சிலர் தூங்கிட்டு அது வருவது அது ஆராதனை அல்ல. அது ஆண்டவர் இதில் எப்படி பேசுகிறார் பாருங்களேன், கோபமாய் பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர். நான் யார் தெரியுமா? நான் கர்த்தர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எப்போ நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் தெரியுமா? கிறிஸ்தவ ஜனம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் தவறாய் சொல்லவில்லை, ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம ஆவியில் நிறையணும், உண்மைதான், தப்பு இல்லை. அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், எல்லாம் போகலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கற்பனை தான் மிகவும் மேலானது. அதற்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நம்ம நிமிர்ந்து நடக்க முடியும். தெய்வஜனமே, ஒருவேளை இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. 3ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். ஆமா, வேத வசனம் சொல்லுது, என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். ஆலயத்துக்கு போவது நல்லது, அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்க. என் கற்பனைகளை அப்படி எப்படி சொல்றாரு பாருங்களேன், என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால். கற்பனை என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் நமக்கு 10 கற்பனை கட்டி முதல்ல ஆண்டவர் மோசே மூலமாக எழுதி கொடுத்து நம்மோடு கூட பேசினார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம நினைக்கிறோம் இந்த கற்பனைலாம் பாரமானதுன்னு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆமாம், அவர் இந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன செய்திப்பா கொடுக்கணும்? ஆண்டவர் சொன்னார், என் கற்பனைக்கு கீழ்ப்படிய சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் இதை பார்க்கிற தேவஜனமே, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், செபிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்குறோம், உண்மைதான். அநேக காரியங்கள் ஆலயத்துக்கு ஆசையோடு ஓடுறோம். நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமே அதுதான், நம்முடைய பெற்றோருடைய வீடே அதுதான். நமக்கு அதை விட மேலானது ஆலயம்தான். ஆண்டு இந்த நாளிலே எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறேன், என் கற்பனைக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய அதான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் தடை பண்ணும்படியா பிசாசு போராடும். இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது. இந்த உபாகமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபாகமும் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உபாகமும் 5:29 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எனக்கு அன்பான தேவஜனமே, நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 5:29 கர்த்தருடைய வார்த்தை இப்படி எழுதியிருக்கிறது, அவர்களும் 29ஆம் வசனம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். ஏன் இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, 40ஆம் வசனம் சொல்லுகிறது, 4 உபாகமும் 4:40 நீயும் ஏன் நம்மளை ஆலயத்துக்கு போக சொல்றாரு தெரியுமா? நீயும் உனக்கு பின்வரும்
உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நம்ம 10 மணிக்கு அல்ல 9 மணிக்கு ஆராதனா கட்டாயம் நம்ம 9 மணிக்கு போகணும். கட்டாயம் முடியும்னு ஓடி வரக்கூடாது. நிறைய இருக்கு. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப கண்டிஷனாக இருந்தார். ஏன் நம்மளை ஆராதிக்க சொல்றாரு தெரியுமா? இதுல சொல்றாரு பாருங்களேன், அந்த 4:40 நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு, நம்ம சந்ததிகள் நன்றாயிருக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நான் ஒரு சில பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய நாட்களில் போய் அவங்ககிட்ட ஆலயத்துக்கு நீங்கள் போகணும், கட்டாயம் நீங்கள் போகணும்னு சொன்னால் அநேகர் போகாமல் இருந்துட்டு அவங்களுக்கு போக முடியல, கீழ்ப்படியே முடியல, விடமாட்டான் பிசாசு. ஆனால் பின்வருகிற சந்ததிகள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. ஒருவேளை நமக்கு கூட பாதிப்பு வரும். ஆனால் ஆலயத்துக்கு நாம் ஆண்டவரிடம் போய் அண்டிக்கொள், வேதம் அப்படி சொல்லுது, கர்த்தரை அண்டிக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அண்டிக்கொள்ளும் போது நீங்க போதும்ப்பா, ஆலயத்தில் போய் அழும்போது, வேதத்துல பார்க்கும்போது ஆலயத்தில் அழுதவர்கள் எல்லாம் நிமிர்ந்து நடந்தார்களே, அவங்க வெட்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றினாரே. இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்துக்கு போவது மட்டும் அல்ல, ஆண்டு வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்னைக்கு நம்ம அப்படி செபிக்க போறோம். நான் ஆலயத்துல போய் நல்ல ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் இந்த பூமியிலேயும் நிமிர்ந்து நடக்க முடியும், நம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், நம் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும், பரலோகத்துக்கு நாம் போக முடியும். இல்லை நிறைய பிளஸிங் இருக்கு. ஏதோ சர்ச்சுக்கு போனோம் இல்லவே இல்லை, கடமைக்காக இல்லை, பெற்றோருக்காக பயந்தல்ல, ஒருவேளை கணவன் திட்டுவாரே இல்லை, மனைவி திட்டுவாளே சர்ச்சுக்கு இல்லை, ஏதோ மரணம் வந்துடக்கூடாது அதுக்கு போய் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவித்து பரலோகத்துக்கு போகும். அப்படிப்பட்ட பரிசுத்த நாட்களை நான் பயபக்தியோடு ஆண்டு சொல்றாரு. நான் யார் தெரியுமா? நான் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 20ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அதுக்குதான் அந்த கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிய சொல்கிறார். ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை அநேகர் பெற முடியவில்லை? ஏன் நம்ம பிரயாசப்படுகிறோம்? ஏன் பெற முடியவில்லை? ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் அதை அனுபவிக்க முடியவில்லை என்றால் ஆண்டு சொல்றாரு, 1000 தலைமுறை முறைக்கும் நமக்கு அரபு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறாராம். 12ஆம் வசனம் என்ன சொல்றது தெரியுமா? ஆண்டு இன்னைக்கு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக. இதுல 10 கற்பனை இருக்கிறது, ஆண்டவர் எழுதி கொடுத்தார் நமக்கு. இதுல நம்ம நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது ஒரு தகப்பனை தாயை கனம் பண்ணுன்னு சொல்றாரு. ஒருவேளை இதை பார்க்க என் தேவச்சனமே, ஒன்று நம்ம கற்பனைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டுடைய ஆலயத்துல போன உடனே நாம் செபிப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போதான் நம்ம பிளஸிங்கை பெற்றுக்கொள்ள முடியும். இதுல சொல்றாரு, எனக்கு அப்படி பேசினார். அநேகர் இன்னைக்கு பெற்றோரை படுத்துறோம். அதெல்லாம் இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஒருவேளை பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஒருவேளை பெற்றோர் வயதானவர்கள் ஒரு மாதிரி தான் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை கற்பனை கேட்கிறவாய் மாத்திரமல்ல, வார்த்தை கேட்கிறவாய் மாத்திரமல்ல, கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நம்ம கீழ்ப்படிந்தோம்னா ஆண்டவர் தீர்க்காயசை தருவார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்குது. பார்த்தீங்கன்னா அதை வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், உங்களை நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், எல்லா தடைகளையும் உடைப்பார். திருமண தடையா, வேலையில தடையா, குழந்தை இல்லையா, கண்ணீரோடு இருக்கீங்களா, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை வந்து சேரவில்லையா, ரொம்ப ஐயோ ரொம்ப மனம் நொந்து மடிந்து போய் இருக்கிறீர்களா,
கற்ப சிதைவா எந்த காரியத்தையும் நேசரால் மாற்ற முடியும். ஏன் தெரியுமா? இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று சொல்றாரு. பூமி ஏற்ற காலத்துல என்னென்ன நேரத்துல எதை எதை செய்ய வேண்டுமோ நம் நேசர் உங்களுக்காக செய்யும்படி அவளோடு வருகிறார். அந்த வசனம் அப்படி சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும். கனியை கொடுக்குமா? எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ தெரியுமா? பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு. கண்ணீரோடு ஆலயத்துல யாரையும் பார்க்காதீங்க. முதலாவது நம்ம செய்ய வேண்டியது பயபக்தி தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஓமை காட் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தை அருளுகிற தேவன். எத்தனை ஆசீர்வாதம் இருக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. சங்கீதம் 128 முழுவதையும் கோர்வையாய் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பு. ஆலயத்துல போய், ஆண்டவரை நான் பெற்றோரை கனவீனப்படுத்திட்டேன், ஒருவேளை மற்றவங்களை நான் உதாசீனப்படுத்திட்டேன், என் வயதான பெற்றோரை நான் பல விதத்துல பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, தீர்க்காயுசு மட்டுமா தருவாராம்? ஏதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுவாராம் அப்படி சொல்றாரு. இன்னும் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க தனிப்பட்ட முறையில் எடுத்து வாசித்து பாருங்க. இதுல இருக்க பிளஸ்ஸிங் எல்லாம் உங்களை வந்து சேரும். இது உண்மை. வேத வசனம் பொய் சொல்லாது, அது நிறைவேறும். காத்துரு. தேவ சமூகத்துல இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். 6ஆம் வசனம் சொல்லுகிறது 26:6, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு அநேகர் வீட்டுக்குள் பயந்து, அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறது. பிசாசுக்கு பயம், வியாதிக்கு பயம், வறுமைக்கு பயம், கடனுக்கு பயம், ஒருவேளை நாளைக்கு லோன் எப்படி கேட்ட, பல விதத்துல தொழில் இல்லை, பல நஷ்டங்கள். ஒருவேளை வெளியே பார்ப்பது பசுமை போல இருக்கிறது, ஆனால் உள்ளே மக்கள் வடிக்கிற கண்ணீர் ஏராளம். என் ஆலயத்துக்கு போகிற தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி, என் கற்பனைக்கு கீழ்ப்படி, பெற்றோரை கனம் பண்ணு, பொய் சொல்லாத. வேதம் நமக்கு எப்படி எழுதியிருக்குது, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, நமக்கு கட்டளை அது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க சாதாரணமா பொய் சொல்லிடுறோம். இல்லை, பொய் கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன், நீ திருப்தி. இதுல அதிகாரத்தை வாசித்து பாருங்க, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதற்காக தான் நம்மை ரட்சித்தார். ஆமா, வசனம் சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, உங்களில் வசனம் சொல் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் அழிக்கும்படியாக வருகிற எல்லா வல்லமையும் அழிப்பாராம். இந்த நாளிலே எனக்கு அன்பான தேவ ஜனமே, வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உபாகமத்தில் ஒரு அதிக வசனம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் கர்த்தருடைய எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அப்படிலாம் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, போராடுங்க. 5ஆம் அதிகாரத்துல உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஏன் சர்ச்சைக்கு போக சொல்றாரு தெரியுமா? வசனம் சொல்றது 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீ எகிப்து தேசத்தில், எல்லாரும் எடுத்துக்கங்க, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார் அப்படி எழுதியிருக்கு. எப்படியா? எகிப்து தேசத்துல அடிமையாயிருந்தாய், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால், எகிப்தியர் கொடுமை பண்ணினார்களே, செங்கல் சுமத்தினார்களே, பாரப்படுத்தினார்களே, பயமுடுத்தினார்களே, பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமையாக இருந்தோமே, அங்கிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தாராம். அதனால அதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. என்னை வெளியே கொண்டு வந்தாரே, என்னை ரட்சித்தாரே, என்னை அபிஷேகித்தாரே, அதற்காக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். என் தேவ ஜனமே,
ஆண்டவர் இந்த நாளில் ஆலயத்துக்கு போவது மட்டுமல்ல, பயபக்தி தேவை. ஆலயத்துக்கு தயவு செய்து செல்ல கொண்டு வச்சு நோண்டிக்கிட்டு உட்காராதீங்க. வாலிபர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகிட்ட கொடுக்காதீங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் ரொம்ப கவலைப்படுகிறார், வேதனைப்படுகிறார். உங்களை குறித்து வேதனைப்படவே கூடாது. நம்மை குறித்து ஆண்டவர் வேதனைப்படக்கூடாது. செப்பனியாவில் ஒரு வசனம் இருக்கிறது, நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? நம்முடைய பெயரை, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பொய் சொல்லாதீங்க. தகப்பனையும் தாயும் கன பண்ணுங்க. அதெல்லாம் கட்டளை, அதெல்லாம் நம்ம செய்யணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்பதான் என்ன செய்வாராம்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எந்தெந்த காரியெல்லாம் உனக்கு அடைபட்டு இருந்ததோ இதெல்லாம் நடக்கலையே. ஒருவேளை எனக்கு அன்பான தேவஜனமே, குழந்தை இல்லையா? ஒருவேளை பார்த்தீங்கன்னா அடிமை வாழ்க்கையில் நான் இதை சொல்ல முடியும். எனக்கு டாக்டர் சொன்னாங்க உனக்கு பேபியே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த வசனம் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார், நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். என்ன அப்படி ஆண்டவர் பேசுகிறாரு? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இப்பவும் நினச்சி பார்க்குறேன், இந்த வார்த்தையில் நிறைவேற்றி இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்வார். எனக்கு ரோட்டில் நடக்க முடியல சிஸ்டர், எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலம்மா, எங்களுக்கு ஒரு இடத்துல போய் எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நிற்க முடியலன்னு அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆலயத்தில் மட்டும் நேசமாக ஓடிவா, அவரை பார்க்கப்போ, அவருடைய கண்ணீரை விடு, அன்னாலை போல அழுதுருங்க, அவற்றை போய் ஜெபிங்க. ஆண்டவர் போதும், நீங்கள் போதுப்பா, ஜெபிங்க. அங்கே இங்கே ஓடாதங்க, தேவ சமூகத்தில் விழுந்துக்கிட்டங்க, அழுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஒரு தம்பி என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இந்த தம்பி சொன்னாங்க, அக்கா ஒரு பெரிய நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பயங்கர பிரச்சனை. ஆனால் என்னை எப்படியாவது அந்த வேலையிலேருந்து தூக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் ஒன்று செஞ்சேன். என்ன செஞ்சேன்னா 7 மணி நேரம் ஜெபிச்சேன். சர்ச்சில் போய் அழுது அப்படி சொன்னாங்க. அழுது கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன், கொஞ்ச நேரம் அப்படியே இயேசுப்பா இயேசுப்பான்னு கேட்டு 7 மணி நேரம் ஜெபிச்சிருக்காரு. ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாராம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுகூலமாக்கி கொடுத்துருக்காராம். இன்னைக்கு அதே இடத்துல யார் தூக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் தூக்கி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஜெபம் அத்தனை மேன்மையானது, ஆலயம் அத்தனை மேன்மையானது, நேசர் அத்தனை மேன்மையானவர். ஒரு வசனத்தை சொல்றேன், இதை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவது மட்டுமல்ல. பார்த்தீங்கன்னா ஏசாயா 58ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு 13ஆம் வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ என்ன செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை, எவ்வளோ கண்டிஷன் சொல்றாரு பாருங்களேன், என்னெல்லாம் சொல்றாரு. உன் காலை விலக்கணும், உன் வழிகளின்படி நடக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, இப்ப நாளை நாள் பரிசுத்த ஓய்வு நாள் சொல்லி சனிக்கிழமை நீங்கள் ஆயத்தமாகணும் தேவஜனமே. அப்படி அண்ணா என்ன செய்வாராம் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவையானால் கர்த்தருடைய நாள், அது கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, அப்படிப்பட்ட பிளஸிங்கை உங்களுடைய குடும்பத்திலே தரப்போகிறார், உங்க பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். வேலை வசதி இல்லையோ, வீட்டில் வறுமை தொல்லையோ, மனிதர் மத்தியில் வெட்கமோ, மருளாதே, ஏசுப்பார் ஏசுப்பார். பக்தன் அப்படி பாடி இருக்கிறார். இதெல்லாம் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ செய்து வருகிறார், இன்னும் செய்ய போகிறார். இந்த நாட்களிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். ஆண்டவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் உங்க கற்பனையை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் ஆலயத்துக்கு வரணும்னா உன் சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்றாருமா. அதுதான் அர்த்தம். ஜெபிப்போமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆலயத்தை நேசிப்போம், ஓடுவோம், அழுவோம். ஏன்னா பிசாசுக்கு ஆலயத்தை பூட்டணும்னா போராடி கொண்டு இருக்கிறான். ஆமா, நீங்க ஆலயத்துக்கு ஒரு வாரம் போட்டா மறுவாரம் போட மாட்டான், அந்த வேலை இந்த வேலைன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் நீங்க போகும் என்பதாகவே அங்கே காத்து வந்திருக்கிறார், உங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறார், நேசர் வந்திருக்கிறார், உங்களை சந்திக்கும்படியா. வேதவசனம் அப்படி சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் இடம்
உன்னிடம் பேசுகிற இடம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. உன்னை சந்திக்கிற இடம், உன்னோடு பேசுகிற இடம். சந்தித்து, மனிதர்கள் கூட சந்தித்து பேசுவதில்லை, உடன் பிறந்தவர்கள் கூட பேசுவதில்லை, சந்திப்பது இல்லை. நேசர் உன்னை சந்திக்கும்படியாய், உங்களோடு பேசும்படியாய் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம், எனக்கு நேரம் இல்லை, 29ஆம் அதிகாரத்துல அப்படி எழுதியிருக்கு, உன்னை சந்திக்கும் இடமாகிய உன்னோடு பேசும்படி வந்திருக்கிறேன். உங்களுடைய உங்களுடைய பாரம் எல்லாம் நீக்குவார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அவர் சொன்னார், நேற்று நான் ஜெபிக்கும் போது என்ன வார்த்தை ஆண்டவர் பேசணும், நான் என் ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். குடும்பத்திலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், கல்வி சாலையிலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், வேலை ஸ்தலத்திலே நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், குழந்தை பாக்கி கொடுத்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எல்லா காரியங்களையும் நன்மையினால் முடிசூட்டி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எங்கெங்கெல்லாம் வெட்கத்தோடு வந்தீர்களோ, கண்ணீரோடு வந்தீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் முக்காட்டை எல்லாம் நீக்கி உங்களுடைய பாரமான எல்லாவற்றையும் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி இருக்கிற பலவீனங்கள், மரண போராட்டங்கள், மரணங்கள், வெட்கப்படுத்தும்படியாய் பாதிக்கும்படியாய் வருகிற போராட்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். எந்த வெட்கத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? வேலை இல்லையோ, சேலரி வரலையோ, கர்த்தர் சொல்லுகிறார் 12 மாதமும் ஏசாயா 58:14 படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ என்னுடைய ஆலயத்தை நேசி என்று கர்த்தர் சொல்கிறார், என்னை நேசி என்று கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை நேசி என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒரு நாள் ஒரு வாலிப மகனுக்காக நான் ஜெபித்தேன். 2 கால்களும் நடக்க முடியாமல் இருக்கிறான், நடந்த மகன். நான் சொன்னேன், ஏன் ஆண்டவரே அவனுக்கு இப்படி விட்ட பலவீனம் என்று கேட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் ஆலய பக்கம் அவன் வீடு, அவன் என்னை தேடி வரவில்லை. நேசர் அப்படி சொன்னார், ஒரு செகண்ட்ல பேசினார். அவன் ஆலயத்தை நேசிக்கவில்லை, பக்கம் வீடு, எதிர்த்தவள் ஆலயம். என்னை நேசிக்கவில்லை. முதலாவது என் ஆலயத்தை நேசிக்கவில்லை, இரண்டாவது அவன் என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை நேசிக்க சொல்லுகிறார். கர்த்தரை நேசி, கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். திருப்தியாக சாப்பிடுவீர்கள். துஷ்ட மிருகம் உங்களை பயமுறுத்துகிற எல்லா துஷ்ட மிருகத்தையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவார், செழிக்க செய்வார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், எங்கெங்கெல்லாம் வைஸ்மலோ எல்லாவற்றையும் தேவதூதர்கள் இறங்கி எல்லாவற்றையும் செயல்படுத்துவார்கள். தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய போகிறதை பார்க்கிற தேவஜனமே, இன்றைக்கு உன் எல்லைக்குள்ளாய் ஒளிந்து கிடக்கிற தீய வல்லமைகள், சத்துருவின் சகல திட்டங்கள், சகல போராட்டங்கள், எல்லா யாகங்கள், மந்திரங்கள், கெட் அவுட். எல்லா பெல்லஸ்மேட்டஸ்மி, எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகள், எல்லா டஸ்மனாசி கெட் அவுட், கெட் அவுட் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரத்தின் ஆவிகள் அழியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14 நிறைவேறட்டும். நிமிர்ந்து நடக்க பண்ணும். லேவியராகும் 26:14. என் பிள்ளைகள், என் பெற்றோர், என் வாலிபர்கள் எல்லாம் ஆலயத்தில் வெளியே நிற்க கூடாதுப்பா. நீங்க வேதனைப்படுறீங்கப்பா. ஆண்டவர் செல் எடுத்து பார்த்துட்டு இருக்க கூடாதுப்பா. தேவனாகி கர்த்தருக்குரிய பயம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். கற்பனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து பிளஸிங்கை பெற்றுக்கொள்வார்களாக. அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில், பலவீனம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு, தெய்வீக பிளஸிங் உண்டாவதாக. இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காய் எழும்புவார்களாக. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதிப்பீராக. உங்க கருத்துல கொடுக்கிறோம். நிமிர்ந்து நடக்கப்படும். ஆசீர்வதி. குடும்பத்தில், தெருவில், இனஜன பந்துக்கள் மத்தியில் நிமிர்ந்து நடக்கப்படும். எல்லாவற்றாலும் நிரப்பி 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 நிரப்பி, செபிக்க நிரப்பி, வேதவாசிப்பினால் நிரப்பி, கிருபைகளை கொடுத்து நிரப்பி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்புக்கு சகோதரி சி. இயேசு துரைச்சி, சிலுவை நிழல் ஊழியங்கள், சுரண்டை. செல் நம்பர் 9600331814.